இந்த ரவுடித்தனன்றது சங்கிகள் பண்ணுறது கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் தான் இந்த ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்னு சொல்லக்கூடிய நபர் தான் ராஜாபாதர். அவரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு லேடியும் ரூபன், இந்த 3 பேரும் இன்னைக்கு காலையில் அட்வொகேட் நெல்சன் அப்படின்றவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அட்வொகேட் நெல்சன் யாருன்னா, சமீபத்தில் இந்த எலெக்ஷனை ஒட்டி திமுகக்கு எதிராக நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வரவர் தான் இந்த அட்வொகேட் நெல்சன். சரி, திமுகக்கு எதிராக வீடியோ போடுறவர் வீட்டில் போய் இவங்க ஏன் பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சமீபத்தில் போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சி திமுக கிட்ட காசு வாங்கி தான் தாவேகாக்கு எதிராக தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்றத ஆதாரத்தோட அவர் வெளியில் சொன்னார். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு. சமீபத்தில் நெல்சன் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது இவங்க விற்கக்கூடிய அந்த லேகியம் சர்டிஃபிகேட் இல்லாமல் விற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இதுக்கான ஆதாரத்தை எடுத்துன்னு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கத்தியும் அருவாளும் ஓட தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போதே ராஜாபாதர்ன்றவன் அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக நெல்சனோட கையை வெட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே ஏதோ யூட்ரஸ் பிரச்சனை இருக்குது, ஆனாலும் அவங்க வயிற்றுல ஏறி மிதிக்கிறாரு. அவங்க அண்ணன், அவங்க தம்பி எல்லாரையும் போட்டு தாக்குறாரு. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவங்க சொந்தக்காரங்களும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்ததுனால தான் நெல்சன் இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. இந்த கொலவெறி தாக்குதல் நடத்துறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் தாவேகாவை திட்ட ஆரம்பிச்சாங்க சொன்னேன். அதுக்கான ஆதாரமாக அவர் என்ன வெளியிட்டார்னா, 20/7/2025 சீமான் ஸ்டாலினை சந்திக்கிறாரு. ஸ்டாலினை சந்தித்த 2 மாதத்தில் விருதுநகரில் 25 ஏக்கருக்கு ஒரு லேண்டு ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த லேண்டு யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா, சீமான் அவர்களுடைய மனைவியான கயல்வெளி பேரில் தான் அந்த லேண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த ஆதாரத்தை தான் நெல்சன் வெளியிட்டார். இந்த ஆதாரத்தை வெளியிட்ட பிறகு தான் நாம் தமிழர் கட்சி ராஜா பேரன் அப்படின்ற ஒரு ரவுடியை அனுப்பி பட்டப்பகலில் அந்த குடும்பத்தை கொலை செய்கிறதுக்கான முயற்சி நடந்தது. இப்படி ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வெற்றி பெறாத ஒரு கட்சி பட்டப்பகலில் இந்த வேலை செய்யுது அப்படின்னா, நீங்கள் பேச்சுக்கு எடுத்துக்கோங்களேன். ஒரு வேளை நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா, சீமானவர்கள் முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு அவருக்கே நல்லா தெரியும். ஆனால் ஒருவேளை அவங்க சிஎம் ஆயிட்டாங்கன்னா இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஜேபியும் நாம் தமிழரும் ஒன்று. ஏன்னா பிஜேபிக்கு எதிராக யாராச்சும் கருத்து சொன்னால் அவங்கள எப்படி கொலை செய்வாங்களோ அதே வேலையை தான் நாம் தமிழரும் பண்ணிட்டு இருக்காங்க.